திருச்செந்தூர் ஸ்தல புராணத்துல முருகப்பெருமான் மற்றும் வள்ளியம்மையோட திருமண அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது பாடல் எண் 74. கரடிகை, பேரி, தாளம், காகளம், பதலை, பம்பை, முருடு, துந்துபி, தடாரி, முரசு, சல்லிகை, நிசாளம், வரிவிரலேறு, கோடு, மத்தளம், படகம், தக்கை, பறவை நாற்ப, தேவர் பனிமலர் மாரி தூர்த்தார். இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முருகப்பெருமானும் வள்ளியம்மையாரும் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் திருச்செந்தூருக்கு வரும்போது நிறைய பறைகள் கடல் ஒலிய போல ஒலித்ததாம். அது என்னென்ன பறைகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கரிடிகை, பேரிகை, தாளம், காகளம், பதலை, பம்பை, முருடு, துந்துபி, தடாரி, முரசு, சல்லிகை, நிசாளம், தன்னுமை, கீற்றுகளை உடைய விரல் ஏறு, கொம்பு, மத்தளம், படகம், தக்கை, இந்த மாதிரியான பறைகள் எல்லாமே கடல் போல ஒலித்ததாம். அந்த நேரத்துல வானவர்கள் எல்லாருமே குளிர்ந்த மலர் மலையை தூவியதாக இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதே போன்று திருச்செந்தூர் ஸ்தல புராண நூல் பாடல்களை விளக்கத்துடன் கேட்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.